திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவை ஒட்டி ஆன்மீக சொற்பொழிவாளரான சிறுமி ஆழ்வார் ஸ்ரீநிதி கோயிலில் வழிபாடு நடத்தியதோடு தனது இனிய மழலை குரலில் கோவில் வரலாறு பற்றி சொற்பொழிவாற்றினார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி. இன்னைக்கு நான் திருச்செந்தூர்ல மாசி திருவிழாவை முன்னிட்டு என்னுடைய சிறப்பு உபன்யாச நிகழ்ச்சி நடக்க இருந்துச்சு. கடலலைய கந்தனருள் அப்படின்ற தலைப்பில் என்னோட சிறப்பு உபன்யாச நிகழ்ச்சி இன்னைக்கு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நடந்துச்சு. அதுக்காக நான் இன்னைக்கு திருச்செந்தூர் வந்திருந்தேன். மாசி திருவிழா ரொம்ப 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 சிறப்பான திருவிழா. திருச்செந்தூரில் மாசி மற்றும் ஆவணி திருவிழா தான் இந்த திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பான திருவிழா. எத்தனையோ முருகர் கோயில்கள் நான் போய் பாடியிருந்தாலும், நான் எத்தனையோ முருகர்களை பார்த்துருந்தாலும் எனக்கு திருச்செந்தூர் முருகர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் முதல்ல என்னுடைய முருகர் டாபிக் நான் பேசினது இந்த திருச்செந்தூரில் தான். ஆவணி திருவிழாவில் 2022 நான் இங்கே தான் முதல்ல என்னுடைய முருகர் தலைப்பில் நான் பேசினது. அதுவும் திருச்செந்தூர் கோயிலில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த கோயில் என்னதான் இருந்தாலும் எல்லா கோயிலோட எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். சுவாதிஷ்டானம்ன்ற திருச்சீரலைவாய்ன்ற சிறப்பான அறுபடை ஸ்தலம், பிறவி பெருந்துன்பத்தில் இருந்து நீங்கி பிறவி பெருங்கடலை தாண்டக்கூடிய ஸ்தலம். அறுபடை வீடுகளில் பல விசேஷங்களை கொண்ட இந்த திருச்செந்தூர் ஒரு தேவார வைப்புத்தலம். அதென்ன தேவார வைப்புத்தலம்? எப்படி 108 திவ்ய தேசங்கள் 12 ஆழ்வார்கள்னால பாடல் பெற்றதோ அதே மாதிரி அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற பல நாயன்மார்கள்னால பாடல் பெற்ற ஸ்தலத்தை தான் தேவார வைப்புத்தலம்னு சொல்வா. எப்படி ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த திருச்செந்தூரை பூலோக கைலாயம்னு சொல்வா. கைலை மலை அணைய செந்தில் பரிவாழ்வேன்னு பாடியிருக்கார் அருணகிரிநாதர். ஒரு முறை இந்த அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகரை தரிசிக்க வரும்போது முருகரோட ஆபரண அலங்காரத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போயிட்டா. ஆஹா ஆஹா முருகா, நீ இவ்வளோ ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு அழகாக காட்சி கொடுக்குறியே, அப்படியே ஒரு நடன தரிசனம் கொடுத்தா நல்லா இருக்குமே கொஞ்சம் மழலை தமிழில் கெஞ்சி கேட்குறார். பாவம் ராகம் தாளம், பாவ ராக தாளம் கலைகள்லையே உயர்ந்த கலை நடனக்கலை. அந்த நடனக்கலைக்கு பரத குருவானவர் உங்க அப்பா பரமேஸ்வரர். ஆனா உங்க அப்பா வயசானவர். அவர் ஆடுறதை விட நீ ஆடினா நல்லா இருக்குமே கொஞ்சம் மழலை தமிழ்ல கெஞ்சி கேட்க அருணகிரிநாதர். இப்படி அருணகிரிநாதருக்கு முருகர் நடன தரிசனம் கொடுத்த ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். எல்லா அறுபடை வீடுமே மலை மேல குன்றை சார்ந்தது.